முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முக்கிய ஆன்மீக தலமாக விளங்குகிறது. இக்கோவிலில் 15 ஆண்டுகளுக்குப் பிறகு வருகிற ஜூலை மாதம் 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதையடுத்து திருச்செந்தூர் ராஜகோபுரம் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டு அதன் உச்சியில் 40 அடி உயர புதிய வேல் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த ராஜகோபுரத்தில் ஏற்கனவே இருந்த சிற்பங்கள் புதுப்பிக்கப்பட்டு மண்டப வாயிலும் புதுப்பிப்புப் பணிகள் நடந்துள்ளன. ராஜகோபுரத்தின் கலசங்களும் புதுப்பிக்கப்பட்டு திருநீறு நிறத்தில் ஜொலிக்கும் வண்ணம் பூசப்பட்டுள்ளது. வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளதால் கோவிலில் பல திருப்பணிகள் நடந்து வருகின்றன. அவற்றில் ராஜகோபுரம் புதுப்பிப்பு, கலசங்கள் புதுப்பிப்பு, வள்ளிக்குகை சீரமைப்பு, தங்கும் விடுதிகள் சீரமைப்பு, கோவில் வெளிப்பிரகாரங்கள், பக்தர்கள் தங்கும் இடம், நாழிக்கிணறு சீரமைப்பு போன்ற பணிகளும் அடங்கும். புதிய வேலின் மேல் பகுதியில் திருநீறு பூசியது போல் மின் விளக்குகளால் 3 கோடுகளும் கீழ்ப்பகுதியில் ஓம் என்ற எழுத்தும் அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ராஜகோபுரத்தில் இருந்த வேல் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பார்த்தாலும் தெரியும். அதேபோல் புதிதாக பொருத்தப்பட்ட இந்த வேலும் பக்தர்கள் மனதில் நீங்கா இடம்பெறும் வகையில் அமைந்துள்ளது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது.